வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சனி பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பெயர்ச்சி பெற்று எந்த ராசிக்காரர்களுக்கு சனி முற்றிலும் விலகப் போகிறார், எந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கெடு பலன்களையும் பாதகங்களையும் செய்ய போகிறார். சனி பகவான் ஒரு புரியாத புதிர் கிரகம். சனி பகவான் பிடித்து விட்டார், சனி பகவான் 7.5 சனியாக வந்துவிட்டார், அர்த்தஷ்டம சனியாக இருக்கிறார், கண்டக சனியாக வரப்போகிறார், அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைக்கப் போகிறார் என்றாலே மனமும் உடலும் ஒரு வகையான அதிர்வை தானாகவே கொடுக்கும். காரணம், சனி பகவான் வந்தால் தொடர்ந்து கஷ்டம், தொடர்ந்து துன்பம், தொடர்ந்து பொருளாதாரத்தில் பின்னடைவு, உறவுகளால் சிக்கல், பல வகையான போராட்டங்கள். ஆசைப்பட்டது அவ்வளவு எளிதில் நடந்துவிடாது. நன்மைகள் என்பது நடக்காது, கிடைக்காது. அதனால் சனி பகவானை பார்த்தாலே ஒரு வகையான பயமும், பயம் கலந்த அச்சமும் 12 ராசிக்காரர்கள் இடையே இருப்பது வழக்கம். இந்த நிலையில் வருகின்ற 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி பெற்று சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் நிலையாக அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார். சனி பகவான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை செய்வார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பல வகையான இன்னல்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. சரி, சனி பகவான் பிடிக்கட்டும், பிடிக்காம கூட இருக்கட்டும். சனி பகவான் வந்தாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக இது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, கடந்த ஆண்டுகளில் வஞ்சனை, துரோகம், ஏமாற்றுதல், ஏமாற்ற காரணமாக இருப்பதல், ஒருவருக்கு மனமுகந்து தீங்கு என்று நினைத்து அந்த தீங்கை செய்திருந்தால், மற்றவர்களை ஏமாற்றி இருந்தால், தவறு என்று தெரிந்தும் அந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டு இருந்திருந்தால், இன்னொருவர் மனம் கஷ்டப்படும் அளவிற்கு அவர்களுக்கு தொல்லைகளை தந்திருந்தால், ஒரு குடும்பம், ஒரு மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, நாம் வாழ்வதற்காக அவர்களுக்கு துன்பமும் தொல்லைகளும் கொடுத்திருந்தால், பாதகங்களை அதிகமாக செய்திருந்தால், சனி பகவான் கடுமை காட்டுவார், கொடுமைகளை செய்வார். எந்த தீங்கையும் செய்யாமல், யாரையும் ஏமாற்றாமல், யாரையும் வஞ்சகம் நினைக்காமல், உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய செயல், உங்களுடைய உடல் நலம் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் சனி பகவான் பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார். அவ்வளவு நல்ல மனசு இந்த உலகத்தில் யாருக்கு இருக்கும்? ஒன்று சிறு குழந்தைகளுக்கு இருக்கும், இல்லை எல்லா வகையான சுகபோகங்களும் அனுபவித்து வாழ்க்கையில் துன்பமோ இன்பமோ அனுபவித்து மத்தியம வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய
ஆண் பெண் யாராக இருந்தாலும் அத்தகையான மனநிலை இருக்கும். மற்றபடி அனைவருக்கும் அப்படி ஒரு நிலை இருக்குமா என்றால் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. சரி, சனி பகவான் இத்தகையான செயல்களை செய்தவர்களுக்கு அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்து விடுவார். உறவு சிக்கல்களை கொடுப்பார். ஆதரவற்ற நிலையை உருவாக்குவார். அனைத்து உறவுகளும் இருந்தும் தனி மனிதனாக தனிமையில் அமர வைத்து தினந்தினமும் கண்ணீர் வர வைப்பார். இருட்டடிப்பு செய்து உங்களை ஒரு மூலையில் அமர வைப்பார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், சனி பகவான் எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை கண்காணித்து கொண்டிருப்பார். அவர் காலம் வரும் வரையில் பொறுமையாக காத்து கொண்டிருப்பார். நீ ஓடு, நீ ஆடு, நீ சுற்று, நீ தவறுகளை செய். தவறுகளை செய்யும்போது நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். தண்டனையை அனுபவிக்கும் போது நீ என்னை பார்ப்பாய். இது சனி பகவானின் மிகப்பெரிய ஒரு ரகசியம். இப்பொழுது எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகளை செய்வார், எந்தெந்த ராசிகளுக்கு தீமைகளை செய்ய போகிறார் என்பதை பார்த்து விடலாம். முதலில் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7.5 சனியில் விரயச்சனி. விரயன்னா நஷ்டத்தை கொடுப்பது, கையிருப்பை கரைப்பது. கையில் காசு பணம் இருக்கா, அது ஏதாவது ஒரு வழியில் செலவாகி கொண்டு இருக்கும். வருமானம் வரும், வர்ற காசு உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு பற்றாக்குறையாகவே இருக்கும். அப்படி அதிகமாக வந்தாலும் ஏதாவது ஒரு விரயங்களை கொடுத்து கொண்டிருப்பார். அது உடலாக இருக்கட்டும், உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு கூட காசு செலவு பண்ண இல்லையா. அதே போல் தொழில், வீடு, வண்டி, வாகனம், குடும்பம், சொந்தம், பந்தம், மனைவி, பிள்ளைங்க, யார் வழியிலாவது விரயங்களை தருவார். இது ஆரம்பம்தான். முதலில் காசு பணத்தை கரைப்பார். அதற்கு பிறகு எந்த காசு பணத்தை கரைச்சிங்களோ அந்த காசு பணத்தை தேடி அலைய வைப்பார். அதற்கு பிறகு குடும்பத்தில் பல சிக்கல்களை உருவாக்குவார். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 2.5 வருஷத்தில் போக போகிறதில்ல. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 ஆண்டு காலம் மிக கவனமாக இருக்கணும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் வரப்போவது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்போ வந்திருக்கார். இதனால் எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் அடித்தது யோகம் நினச்சிக்க கூடாது. அவங்க செய்கிற தொழில், அவங்க எடுக்கிற முயற்சி, இவ்வளவு நாளாக அவங்க பட்டு வந்த கஷ்டம், அவர்கள் வாழ்க்கையில் அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள், இதில் ஏதாவது ஒன்றிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். ஆனால் சனி பகவான் தர வேண்டும் என்றால் கடுமையான உழைப்பு இருக்க வேண்டும். சனி பகவான் 11 வந்தாருங்க உபஜயஸ்தானத்தில். நான் வீட்டிலே படுத்துக்கிட்டு இருந்தேன், எந்த வேலையும் செய்கிறதில்ல, ஆனால் பணம் கொடுக்கலையே, அதெல்லாம் கேட்கக்கூடாது. கடுமையாக உழைக்கணும். உங்கள் உழைப்பை விட 2 மடங்கு லாபத்தை கொடுப்பார். இது ஒரு பொன்னான காலம், பயன்படுத்திக்கங்க. மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வருவது 10ஆம் இடத்தில் பந்தாடுவான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 10ஆம் இடம் வந்து நல்லது தானே, நல்லதெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்புறமா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. என் அனுபவம் தான் சிறந்த ஆசன். 10ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தால் இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மாற்றங்கள் என்பது அதிகமாக இருக்கும். மனக்கவலை தினமும் வாட்டி வரும். வருமானம் குறையும். பல வகையில் உங்களுக்கு இன்னல்களை தருவார். நான் சிதற தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் அனுபவத்தில் அதை பார்த்துக்குங்க. ஏன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு மனநிலை இருக்கும். நமக்கு நல்லது நடந்துடும், மிகப்பெரிய யோகம் கிடைச்சிடுன்னு. சனி பகவான் 10ஆம் இடத்தில் வரும்போது நன்மைகளை செய்வது கிடையாது. அதற்கு
இன்னும் சில மாதங்களில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை ஜாதகத்தில் தசா நல்லா இருந்தால் அப்போ கூட ஓரளவுக்கு தான் நன்மைகள் நடக்கும். இதன் பதிவு தனி பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க. அடுத்ததாக கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். ஏன்னு கேட்டிங்களா, 9ஆம் இடம் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம் கிடையாது. ஆனால் அள்ளி கொடுக்காவிட்டாலும் கிள்ளியாவது கொடுப்பார். பிரச்சனைகள் தலைக்கு மேல் போகின்ற காலத்தில் நேரத்தில் ஏதாவது ஒரு இறை சக்தியால் உதவி கிடைத்து உங்களை காப்பாற்றி விடுவார். அஷ்டம சனி போயுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அஷ்டம சனியில் இழந்தது கொஞ்சமா நெஞ்சமா? அவ்வளவு இழந்திருக்கீங்க. ஒரே நேரத்தில் பெற முடியாது. மெல்ல மெல்ல தான் கொடுப்பார். சனி பகவான் எடுக்கிறது தான் வேகம். கொடுக்கிறது, அவர் கொடுக்கிறது எதுவாக இருந்தாலும் அதனுடைய அருமையும் அதனுடைய பெருமையும் புரிஞ்சு வாங்கிக்கணும். இதுதான் சனி பகவான். சனி பகவான் தினமும் சுற்றிக்கிட்டு ஓடுற, ராசிகளை தாண்டி ஓடுற கிரகம் கிடையாது. 2.5 ஆண்டு காலம் 30 மாதங்கள் ஒரு ராசியில் இருந்து கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு கிரகம், நன்மையோ தீமையோ. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு பெரிய நன்மை சொல்ல முடியாது. சில நேரம் கஷ்டம் வரும், சில நேரம் நன்மைகள் நடக்கும், சில நேரங்கள் மன நிம்மதி கிடைக்கும், சில நேரங்களில் ஏற்கனவே நடந்தது உங்கள் கண் முன்னாடி வந்து போகும். இப்படியெல்லாம் மாற்றங்களும் குழப்பங்களும் நன்மைகளும் கலந்தே தான் இருக்கும். இப்போவே நீங்கள் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சரி, இதனுடைய பதிவு தனி பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க. அதுக்கு அடுத்ததாக சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதலில் பணத்தில் கையை வைப்பார். பணத்தில் கை வைப்பார்னா பாக்கெட்டில் இருக்கிற பணத்திலையா? அப்படி கிடையாது. கொடுக்கல் வாங்கல், செய்கின்ற தொழில், வியாபாரம், நம்பிக்கை, இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நற்பலன்களை தர வேண்டும் என்றால் அது பொருளாதாரம் தான். முதலில் பொருளாதாரத்தில் கையை வைப்பார். அடுத்தது தன்மானத்தில் கையை வைப்பார். அடுத்தது உறவு சிக்கல்களை கொடுப்பார். அடுத்தது உறவுகளால் சிக்கலை கொடுப்பார். நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக, நம்பிக்கை இருந்தும் நாணயம் இல்லாத மனிதர்களாக, நாணயம் இருந்தும் வருமானம் இல்லாத மனிதர்களாக, குழப்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் வீடு தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும் அஷ்டம சனி காலம். ஒருவேளை ஜாதகத்தில் தசா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் அதிகப்படியான தொல்லைகளை கொடுக்க மாட்டார். ஓரளவுக்கு உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். இருந்தாலும் அனைத்து உறவுகளும், செய்யும் தொழிலும், நட்பும் யார் எப்படி எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணர வைப்பார். தனிப்பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. கன்னி ராசி. தெரிந்தே தவறுகளை செய்ய வைப்பார். தவறுன்னு தெரியும், அந்த தவறை தெரிந்து துணிந்து தைரியமாக செய்ய வைத்துவிட்டு அதற்கு பிறகு அதற்குண்டான தண்டனை கொடுக்கும்போது மனம் சங்கடப்படும். தவறுன்னு தெரியும், இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் தவறு தான் நடக்குது, தவறு தான் நடக்க போகிறது, தவறால் தான் நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கின்றது நல்ல நிலையில் தெரியும். பொறுமையாக இருக்கணும். தவறு செய்தால் கஷ்டம்தான் வரும். அதனால் கன்னி ராசிக்காரங்க மிக கவனமாக இருங்க. துலாம் ராசி. 6ஆம் இடத்தில் சனி. போருக்கு போனாலும் வெற்றி, நற்பலன்கள் அதிகரிக்கும், தொல்லைகள் உங்களை விட்டு விலகும். பல ஆண்டுகளாக உங்களை எண்ணற்ற கஷ்டங்களை கொடுத்து வந்த யாராக இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும், எந்த பகையாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வென்று வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டம் சொல்லிடலாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி தான். விருச்சக ராசி. பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் பாவத்தில் அமருவது யோகம் கிடையாது, அவயோகமும் கிடையாது. சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறாருனாக்கா உறவுகளால் சிக்கல்கள் வரும், பெருசாக கஷ்டம் இல்லை. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது உடல் நலத்தால் பாதிப்பு. 5ஆம் இடம் என்பது உறவுகளால் சிக்கல். ஆனால் பெரிய நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. சனி பகவான் என்பவர் சமமாக செயல்படுவார் விருச்சக ராசிக்கு. தனிப்பதிவாக போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. தனுசு ராசி.
மிக கவனமாக இருக்கணும். காரணம் அர்த்தாஷ்டம சனி. இருந்தாலும் சனி பகவான் யாருடைய ராசியில் யாருடைய வீட்டில் இருக்கிறார் என்பது முக்கியம். குரு பகவானின் வீட்டில் இருக்கிறார். குரு பகவான் கௌரவக்காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன். இந்த மூன்றிலும் பிரச்சனை வரும். தனம்னா பணம், பணத்தால் பிரச்சனை வரும், பணத்துக்காக பிரச்சனை வரும், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். அடுத்தது சுகஸ்தானம், உடல் நலத்தில் பாதிப்பு வரும். அதுக்கு அடுத்தது கௌரவம் குறையும். அதுக்கு அடுத்தது குடும்பத்தில் பல வகையான பிரச்சனைகள் வந்து போகும். உடல் நலத்திலும் பாதிப்பு வரும். மிக கவனமாக இருங்க. இதனுடைய பதிவு தனிப்பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. மகர ராசி. சனி பகவான் முற்றிலும் விலகிவிட்டார். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் தடங்கள் இல்லாமல் எந்த நிலையிலாவது செயல்பட்டு வெற்றி பெறலாம். எந்த நிலையிலனாக்கா தவறான வழிக்கு போகக்கூடாது. அந்த தவறான வழியில் போனதாலும் அந்த தவறுகளை நினைத்து செய்ததாலும் வந்த வெனத்தான் இது எல்லாமே. இப்போது நீங்கள் ஒரு புடம் போட்ட பல வகையிலும் கஷ்டப்பட்டு வெளியில் வந்த தங்கம் மாதிரி. இந்த நிலையில் தவறு தப்புக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நேர்மையான வழியில் சென்றால் பல வகையில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். சனி பகவான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் எடுப்பது தான் வேகம், கொடுப்பது மெல்ல மெல்ல கொடுத்து அவர் எதுவெல்லாம் உங்கள் கையிலிருந்து பறித்து கொண்டாரோ அதை கொடுக்க ஆரம்பிப்பார். பொறுமை, நிதானம், செயல்பாடுகளில் மிக கவனமாக செல்ல வேண்டும். சனி பகவான் நல்லா இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. 2.5 வருஷம் நல்லா இருப்பார், அதுக்கப்புறம் அவர் அர்த்தாஷ்டம் சனியாக போயிடுவார். பொறுமையாக செயல்படுங்க. அதற்கு அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய துன்பம் சொல்லவும் முடியாது, நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா 5 வருஷத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடிச்சிட்டார். இப்போ குடும்பத்தில் குழப்பங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். மன நிம்மதி இல்லாத மனிதர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. பல வகையிலும் அலைச்சல், திருச்சல், மன உளைச்சலில் இருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருங்க. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், இந்த 3 ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. இருந்தாலும் அதிக கெடுதல்களை தருகின்ற ஸ்தானமும் கிடையாது. அப்படி அதிகமான துன்பமும் தொல்லையும் இருக்குன்னா கட்டாயமாக உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருக்காது. ஒரு முறை அதை பார்த்துக்குங்க. இதன் பதிவை தனிப்பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அதற்கு அடுத்ததாக மீனராசி. ஜென்ம சனி. ஜென்ம சனி வரும் காலங்கள் யாரெல்லாம் நல்லவங்களாக இருந்தாங்களோ அவங்க கெட்டவங்களாக போயிடுவாங்க. யாரெல்லாம் கெட்டவங்களாக இருந்தாங்களோ அவங்க நல்லவங்களாக மாறிடுவாங்க. யாரையெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுடைய முழு குணம் என்னன்றதை நீங்கள் உணரலாம். இவ்வளவு நாளாக அவங்க ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க, பொய்யை சொல்லி கொண்டு இருந்திருக்காங்க, எண்ணற்ற கெட்ட எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்காங்க என்பதை முழுசாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் தனிமையாக அமருவதும் சிந்திப்பதும் சில நேரங்களில் கண்ணீர் வடிப்பதும் இந்த காலகட்டத்தில் தான். உங்களுடைய சொந்த ஜாதக தசாபலம்தான் முழுமையான நற்பலன்களை தர முடியும். ஜாதகத்தில் தசாபலம் நல்ல நிலையில் இருந்து விட்டால் பல வகையிலும் போராட்டங்கள் என்பது இருக்காது, நன்மைகள் நடக்கும். ஆனால் கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும் வீணான விரயங்களும் நினச்ச மாதிரி நடக்காது. நாம் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு பலன்தான். ஆகையால் மீனராசிக்காரங்க பொறுமை, நிதானம், இறை நம்பிக்கை, அது மட்டும் இல்லை, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனியாக வருகின்ற காலத்தில் குரு பலம் இருக்குது, ராகு கேது பலமும் இருக்குது. பெருசாக பாதகம் தராது. இருந்தாலும் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நல்ல தசாவாக இருந்தால் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ஆனால் கஷ்டங்களே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அவ்வப்போது பாதகங்கள் நடக்குது, அதிகப்படியான பாதகங்கள் நடக்குதுன்னா
உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்காது. அப்படி இருந்தால் பாதகங்கள் குறைந்தே காணப்படும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.